ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முதலீடுகளும் குரு பகவானும். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுபர் அப்படின்னு நம்ம குரு பகவானை தான் சொல்கிறோம். இதில் வேறு யாருக்கும் இடமே கிடையாது. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தனத்துக்கு பெரும் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம். மிகப்பெரிய தனக்கிலார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்துலலாம். இன்றைக்கி தேதிக்கு கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படிங்கிறவங்களையெல்லாம் பணக்காரங்க லிஸ்ட்டில் சொல்லலாம். பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க. இந்த குரு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் நல்ல நிலையில் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு முதலீடுகளால் பல மடங்கு லாபம் வரும். அந்த முதலீடுகள் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கக்கூடாது. முதலீடுகள் பல வகைப்படும். இப்போ பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு முதலீடு தான். ரியல் எஸ்டேட்டு, இடங்கள் வாங்கி போடுறது முதலீடு. தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, மற்றவர்கள் செய்யக்கூடிய தொழில்களில் நாம் பண்ணக்கூடிய முதலீடுகள், இது எல்லாமே முதலீடு. கல்விக்கான முதலீடு எல்லாமே முதலீடுகளில் வரும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம், இந்த 4 நிலைகளில் எதில் இருந்தாலும் சரி. ஆட்சி பெற்றால் அவர் மீனத்தில் ஆட்சி பெறுவார், தனுசில் ஆட்சி பெறுவார், அங்கேயே மூலத்திரிகோணங்கிற வலுவையும் பெறுவார். உச்சம் பெறுவது கடகத்தில் உச்சம் பெறுவார், கடகத்தில் உச்சம். திக்பலம்ங்கிறது எல்லா லக்னத்தில் இருக்கும்போது குருவுக்கு திக்பலம் கிடச்சிடும். ஸோ இந்த 4 நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் குரு இருந்தால், இதில் உச்சமாக இருக்காருன்னா ஃபுல் பவர், 100 மதிப்பெண்கள். உங்கள் முதலீடுகள் உங்களுக்கு 100 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா 75% உங்களுடைய முதலீடுகள் 75% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆட்சி வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது 50%. மீனத்தில் இருக்கார் உங்கள் லக்னத்து, உங்கள் ஜாதகப்படி குரு மீனத்தில் இருக்கார் அப்படின்னா 50% உங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திக்பலத்தில் இருக்கார், ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, மூலத்திரிகோணம் இல்லை, திக்பலத்தில் தான் இருக்கார், லக்னத்திலே குரு இருக்காரா, கிட்டத்தட்ட 30% உங்களுடைய முதலீடுகளும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும். சார், நான் எதில் முதலீடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. பொதுவாக தனக்காரகன் நல்லா இருந்தார்னா முதலீடுகள் சிறக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நமக்கு தனாதிபதினு ஒருத்தர் இருப்பார். எந்த லக்னத்தில் நம்ம பிறந்திருந்தாலும் 2ஆம் அதிபதியை தான் நம்ம தனாதிபதியாக சொல்லுவோம். இந்த தனாதிபதிக்கு குருவுடைய இணைவு கிடைச்சிட்டாலோ, குருவினுடைய பார்வை கிடைச்சாலும், அல்லது குருவுடைய நட்சத்திரங்களில் இந்த தனாதிபதி போய் உட்கார்ந்தாலும், இல்லை குருவோட வீடுகளான தனுசு மீனத்தில் தனாதிபதி போய் அமர்ந்தாலும் உங்கள் முதலீடு கிட்டத்தட்ட நஷ்டமடையாமல் ஓரளவு ரிட்டர்னை கண்டிப்பாக கொடுக்கும். முதலீடுகளில் பல தரப்பட்டது இருக்குது. நம்ம நீண்ட கால அடிப்படையில் பங்கு சந்தையில் வாங்கி போடுறது ஒரு முதலீடு தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்துக்கிட்டு இருக்கிறது முதலீடு தான். பேங்கில் ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டுங்கிற மாதிரி பண்ணுறதும் முதலீடுகள் தான். சிறுக தங்கம் சேர்ப்பது ஒரு வித முதலீடு தான். கொஞ்சம் பல்காக அமௌண்ட்டு கிடைக்கும் போதெல்லாமே அங்கங்கே இடமா சின்னதாக வாங்கி போட்டு வைக்கிறதுங்கிறது பிற்காலத்தில் வளர்ச்சியை கொடுக்குங்கிறது முதலீடு தான். நல்ல நெருங்கிய தொழில் செய்கிறவங்களுக்கு, ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நம்மளால் ஓரளவுக்கு ஒரு சிறு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முதலீடு தான். ஸோ இப்போ நம்மளுடைய முதலீடுகள்ங்கிறத பல வகைகளில் பிரிக்கலாம். இந்த எல்லா முதலீடுகள்லையுமே ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிற கேள்வி தானே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரு கெடாமல் இருக்கணும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலையோ, பாவக்கோள்களோடு சேர்ந்திருக்கிற நிலையிலோ, நீச்சம் அடைந்திருக்கிற நிலையிலையோ, திக்பலத்துக்கு நேர் எதிரான நிஸ்பலம் அடைந்திருக்கிற நிலையிலோ, சனியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருக்கும் போதோ, ராகு கேதுகளால் பீடிக்கப்பட்டிருக்கும் போதோ, அவர் ஆட்சி உச்சம் பெறாத நிலைகளிலோ உங்களுடைய முதலீடுகளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தொழில் செய்கிறதுக்குமே கூட குரு நல்ல வலுவாக இருக்கிறவங்க ஓரளவு முதலீடு போட்டு தொழில் செஞ்சு தப்பிச்சுக்கிறாங்க. குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் முதலீடுகள் கையை கிடைக்காது. புரியுதுங்களா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகம். இப்போ இந்த சிம்மலக்கண ஜாதகத்திற்கு குரு எங்கெல்லாம் இருந்தால் நல்ல விதமாக முதலீடுகள் சிறப்பாகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் லக்கணத்திலே இருந்தார்னா வெகு சிறப்பு. 5ஆம் இடத்துல இருக்காரா, சிறப்பு. 8ஆம் இடத்துல இருக்காரா, சிறப்பு. 12ஆம் இடத்துல உச்ச வலுவோடு இருக்காரா, வெகு சிறப்பு. அப்போ இந்த 4 வீடுகளில் குரு எங்கே இருந்தும்
வேறு எந்த விதமான பாதிப்புகளையும் அடையாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த சிம்மலக்ன ஜாதகருக்கு முதலீடுகளெல்லாம் வளர்ச்சி இருக்கும். இப்போ இதில் உபயலக்கணங்கள் சொந்த தொழில் செஞ்சு பெருமளவு சக்ஸஸ் பண்ண முடியறதில்லைன்னு நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கேன். இந்த உபயலக்கணக்காரர்களுக்கெல்லாம் குரு வலுப்பெற அமைப்பு கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்தில் குரு இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் முதலீடுகள் லாபம் தரும். இங்கே முதலீடுகள் லாபம் தருங்கிறது ஒரு விதி. ஆனால் அதுக்காக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய முதலீடுகள் திரும்ப ரிட்டர்ன் கிடச்சிடும். இங்கே ஒரு இடம் வாங்கி போட்டோம், வீடு கட்டணும், ஒரு நகை எடுத்தோம், அந்த மாதிரி மற்றவங்க தொழிலில் லேசாக முதலீடு பண்ணுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா உபய லக்கணங்களில் குரு பாதகாதிபதி வர்றது 2 பேருக்கு தான், மிதுன லக்னக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க. இந்த 2 பேருக்கும் குரு வலுக்கும் போது தன ரீதியான சில பாதகங்களையும் அவர் செய்ய தயங்க மாட்டார். அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும். ஒரு மிதுன லக்ன ஜாதகர்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணியும் திருமண வாழ்க்கையிலையும் கூட்டு சேர்ந்தும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு வீடு கட்டியும் இடம் வாங்கியும் வாழ்க்கை துணை ரீதியாகவும் கூட்டாளி ரீதியாகவும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அப்படிங்கிறதும் பண விஷயத்தில் இந்த 2 லக்னக்காரங்களும் தப்பாக முடிவெடுக்கிறாங்கங்கிறதையும் இதே குரு தான் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் நீண்ட கால அடிப்படையில் இவங்க பண்ணுற முதலீடுகளை சிக்கல் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் அந்த குருவின் துணை தான் தேவைப்படும். 12 வீட்டு கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை இயக்கத்தான் செய்யும். கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக எந்த லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் கெட்டு போகக்கூடாது, குருவும் சுக்கரனும் கெட்டு போகக்கூடாது. இந்த 4 பேரும் 25 25 25 25ன்னு மொத்தம் 100 மதிப்பெண்களை ஒரு ஜாதகத்துக்கு கொடுக்குறவங்க. இந்த 4 பேர் ஒழுங்காக இருக்கிற ஜாதகமே பார்த்திங்கன்னா சராசரி வாழ்க்கைக்கு மேலே ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது ஒரு சூட்சம். அந்த அடிப்படையில் பெரும் பொருளுக்கும் தனத்துக்கும் காரக கிரகமான குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தங்கள் இந்த 4 நிலைகளில் இருந்துட்டார்னா, ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, மூலத்திரிகோண வீடான தனுசில் வலுப்பெற்று இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் லக்னத்திலேயே திக்பலம் பெற்று இருந்தாலும் சரி, உங்கள் முதலீடுகள் கண்டிப்பாக பாதுகாப்பானதாக இருக்கும். யாரையும் அவ்வளோ எளிதில் நம்பி காசு பணத்தை இழந்துட மாட்டீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, லக்னத்தில் குரு இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஏமாளியாக இருப்பீங்க. அது ஒரு இயற்கையின் விதி. ஏன்னா குரு ரொம்ப தன்னை நல்லவர்னு நம்பிக்கிற கிரகம். அதனால் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது திக்பலம் அடைகிறதுனால எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மிகுதியாகவே வந்துடும். அதுலேயும் அவர் அங்கே ஆட்சி உச்சம்லாம் அடைஞ்சிட்டாருன்னா கேட்கவே வேண்டாம். இப்போ ஒரு மீன லக்னமாக இருந்து லக்னத்திலே குரு இருக்காருன்னா அவர் ஆட்சி மற்றும் திக்பலம் 2 வலுவையும் அடைகிறாருங்கிற போது பெரும் தனக்காரர் மாதிரி நடந்துக்குவாங்க. வீட்டில் செலவுக்கு அத்தியாவசிய தேவைக்கு வச்சுருக்கிற பணத்தை கூட எடுத்து கோயில் நன்கொடைக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு இவங்க வீட்டில் திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். இந்த பெரிய மனித தோரணையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவே நிறைய இழப்புகளை சந்திக்கும் அமைப்பும் வருங்கிறதுனால லக்னத்தில் குரு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் செய்யும் விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது முதலீடுகள் சார்ந்த பதிவுங்கிறதுனால முதலீடுகளில் லாபம் கட்டாயம் இருக்கும், குரு கெட்டு போகாமல் இருந்தால். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, இவருடைய முதலீடுகள் ரிட்டர்ன் தரும். குருவுடைய முதலீடுகளில் முதன்மையாக வரக்கூடியது தங்கங்க. தங்கம் குருவனுடைய உலோகங்கிறதுனால தங்கத்தில் முதலீடு செய்வது சிறப்பை தரும். குரு உங்களுக்கு ஜாதகத்தில் வலுவாக இருக்காரா, நீங்கள் கோல்டில் தாராளமாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சிறுக 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 சேர்த்துக்கிட்டே வரலாம். அது உங்களை நிச்சயமாக பேங்கை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்து காப்பாற்றும். அதே மாதிரி பேங்குகளில் முதலீடு பண்ணுறது, ப்ரைவேட் பாண்டுகளில் முதலீடு பண்ணுறது, கவர்மெண்ட் பாண்டுகளில் முதலீடு பண்ணுறது, ஒரு நேர்மையான வட்டி கிடைத்தால் போதுங்கிற அளவில் முதலீடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி குரு வலுத்தவர்கள் ஃபைனான்ஸ் தொழிலையும் வெற்றிகரமாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் தொழிலில் நியாயமான வட்டிகளில் ஃபைனான்ஸ் தொழில் செய்யும்போது அதில் முதலீடு செய்கிறது போது அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ உங்கள் முதலீடு பத்திரமாக இருக்கணுமா, உங்களுக்கு குரு நல்லா இருக்காருன்னு ஜாதகத்தில் பாருங்கள். இப்போ குரு ரொம்ப மோசமாக கெட்டு போயிருக்காரா, மேக்சிமம் முதலீடுகளை தவிர்த்து விடுதல் நன்று. அப்போ இதுக்கு மாதிரி ஆளுங்க என்ன செய்கிறது? குரு கெட்டு போயிருக்காரு சார், என் ஜாதகத்தில் நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் மனைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா வலுவாக இருக்கோ, ஒரு வீடுனா 4 பேர் இருக்கலாம் மேக்சிமம், ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்கள்னு ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டா, இதில் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரோ அவங்க பேரில் முதலீடு பண்ணிங்கன்னா சேஃப். புரியுதுங்களா?
உங்களோட முதலீடு வளராது உங்கள் ஜாதகப்படின்னா உங்களை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தருக்கு அந்த முதலீடு வளரும் யோகியதை கண்டிப்பாக இருக்கும். அவங்க பேர்களில் இடம் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, பேங்கில் பண்ணுறது, பங்குச்சந்தையில் பண்ணுறதுன்னு ஏதோ ஒரு வகையில் அவங்க பேர்களில் முதலீடு செய்யும்போது கட்டாயம் வெற்றி வாய்ப்புகளை குவிப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.